So hi hello everyone, welcome to Gymkhana Explorers. நம்ம இன்னைக்கு ஒரு சரியான சீரியஸ் வந்திருக்கோங்க, பிரியாணி சீரியஸ். பிஸ்மில்லா பிரியாணிக்கு வந்திருக்கோம். சார் சிக்கன் இருக்குங்க, பீஃப் பிரியாணி இருக்குங்க. பீஃப் வந்துச்சு, ஹரிஸ் வர வெயிட் பண்றாப்புல சிக்கன் பிரியாணிக்காக. இங்க வந்து சிக்கன் மட்டன் பீஃப் மூணுமே இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. அபுபாய் பிரியாணி வந்திருக்கோம். அப்பா பிரியாணி எடுத்து போட்டான். ஆமா, மட்டன் பிரியாணி வந்துச்சு கைஸ். பக்கத்துல கேசரி. ஒரு வழியா போராட்டத்துல சண்டை போட்டு பிரியாணி நல்லா இருக்கு. 12:15 போலீஸ் வந்து செம்ம திட்டாரு. இந்த வயசுக்கு இவ்வளோண்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா. ஸோ ஹாய் கைஸ், நம்ம சென்னையோட நைட் லைஃப் vlogல வந்துட்டு பிரியாணிஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்றதால வந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஓகேங்க, நம்ம அடுத்த ஸ்பாட்டான பிஸ்மில்லா பிரியாணிக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ட்ரக்ல வச்சு நைட்டு கொடுக்குறாங்க. ஆயிடுச்சு. நம்ம உள்ள போயிட்டு இப்போ என்ன மாதிரி பிரியாணி எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதுல லைன்ல வேற நிக்கணும் நம்ம. செம்ம கூட்டங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:20 இருக்கும். எங்கேருந்து தான் கூட்டம் வராங்கன்னே தெரியல. ஃபுல்லாக ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருந்தாங்க. சார் சிக்கன் இருக்குங்க, பீஃப் பிரியாணி இருக்குங்க. பார்ப்போம் நம்ம. இந்த சிக்கனை வாங்குறாரு எவ்வளோ? 180ங்க. சிக்கன் பிரியாணி 180. சுட 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 சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு சிக்கன் வாங்கணும், அப்புறம் ஒரு பீஃப் பிரியாணி வாங்கணும். பீஃப் வந்துச்சு, நம்மளுக்கு பீஃப் கேட்டிருந்தோம், பீஃப் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா எங்கள் மைக் மக்கார் பண்ணிச்சு, அதனால வெரி சாரி ஃபார் தட். இப்போ இதை வாங்கிட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கொடுமை இல்லை. எல்லாரும் வர இருக்கும். இப்போ பார்ப்போம், ஹரிஸ் வர வெயிட் பண்ணுறாப்புல சிக்கன் பிரியாணிக்காக. எப்போ வாங்கிட்டு வரான்னு பார்ப்போம். என்னடா இன்னைக்குள்ளே வாங்கிட்டியா? If it's black, it's white. If it's wrong, it's right. Soon as I pick one, I switch sides. ஸோ நம்ம வந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வாங்கின லைனில் நின்றுலாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருக்கு பாருங்க. இங்க வந்து சிக்கன் மட்டன் பீஃப் மூணுமே இருக்கு. இருக்கான இப்போ காலி ஆயிடுச்சு. சிக்கனும் பீஃபும் வந்து ஒரே ரேட் தான் 180. அன்னைக்கு வந்து என்ன மாட்டோம்னா நைட்டு 3-4 மணி வரைக்கும் இருக்குமா. 3-4 அண்டா வச்சு அடிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கப்பும் காலியாக வரைக்கும் போட்டே இருப்பாங்க. இது வந்து பீஃப் பாருங்க. பீஸ் பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தாங்க கூத்து வைக்கல. நான் வந்து திருச்செந்தூருக்காக விரதம் இருந்ததுனால என்னால் மட்டும்தாங்க பிரியாணி சாப்பிட முடியாமல் போச்சு. அதே மாதிரி இவ்வளோ நேரம் லைனில் நின்று சாப்பிட்டதுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே தான். பீஃப் பிரியாணி எப்படி இருக்கு? பீஃப் வந்துட்டு அப்படியே பூ மாதிரியே உதிருது. நீ பார்த்த பொண்ணு தலைய பாரு, சாஞ்சி பொண்ணு நடைய பாரு, குழி விழுந்த கண்ணம் பாரு, துருங்கி போன வயச பாரு, பாவ அந்த வயசுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு. சாப்பிட வந்த வயிற்றுக்கு பசிக்க சொல்லி. ஃபேமிலியோட நீங்க ட்ரை பண்ணலாம். கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு. பக்கத்துல ஐஸ்கிரீம் கடை, மண்ணு கடை எல்லாமே இருக்கு. ஸோ நைட்டு வந்து ஃபுல் நைட்டே அவைலபிளாக இருக்கு. அதாவது மிட் நைட் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நைட் அவுட் பார்த்தீங்க இருக்கு. அதாவது பையன் மன்சூர் அலிகான் ஃபேனுங்க, அதான் அப்படி பண்ணுறாப்புல. அவாய்ட் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பிட்ருக்கோம். சிக்கனை விட பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்கன் ஆவரேஜ் தாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. டேஸ்ட் ஒன்றுமே இல்லைன்றாங்க. பட் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இவன் திருந்தாத பைத்தியம் தான். இவெல்லாம் பைத்தியத்தின் அப்படியே இருக்கான். அவன் ஆட்டிடியூட், அவன் தலையை ஆட்டுறது. ஓகேங்க, இந்த பிரியாணி சாப்பிட்டு அடுத்த பிரியாணி நோக்கி போவோம்.
இதுக்கு வந்து ஆக்சுவலி சிக்கன் பிரியாணிக்கு ஹரிஷ் வந்து 10க்கு வந்து 6 கொடுத்தாப்புல, மகேஷ் வந்து 10க்கு 8 பீஃப் பிரியாணி கொடுத்துருக்காப்புல. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கான வந்துட்டோம். ஸோ இதுதான் அபுபாய் பிரியாணி. அதே மாதிரி இந்த ஃபுட் அஃபேர் நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, சீரக சம்பா சோறு. பாருங்க அண்ணா நகர் எவ்வளோ வைப்பாக இருக்கு பாருங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஹோம் மேட் கேக்ஸ். நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. அபுபாய் பிரியாணி வந்திருக்கோம். ஸோ அப்படியே பாருங்க அண்ணா நகர் டவர் பார்க் அப்படியே ஆப்போசிட்ல வந்திருக்கோம். இன்னும் க்ரௌடு மட்டும் பாருங்க, லைன்ல நிக்கிறாங்க பிரியாணிக்காக. ஸோ இங்க இந்த பிரியாணி வாங்கி நம்ம ஹரிஷிப்பே போய் லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. பார்ப்போம் பிரியாணி வாங்கிட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். பிரியாணி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்பா பிரியாணி எடுத்து போட்டான். செம்ம நல்லா கீழே வந்துச்சு, கொஞ்சம் எகிரிச்சு அவடு. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my மட்டன் பிரியாணி வந்துச்சு guys. மட்டன் இல்ல நல்ல பாப்பா உட்காண்டான். அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். கைஸ் அபுபாய் பிரியாணி காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குமா. ஸோ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சிக்கனு. ஸோ பில்லு வந்து சைடில் போடணும், அப்புறம் இதை வந்து கொடுக்குறது இங்கே கொடுக்கணும். ஸோ பிரியாணி இங்கே வாங்கிட்டு பக்கத்துலேயே கேசரி, ஆனியனு, குருமா எல்லாமே இந்த சைடில் நம்ம அண்ணன் தந்துட்டுருக்காரு. I wanna cry every tear I got. Put on the dress. ஒரு வழியா போர் அடிச்சதுல சண்டை போட்டு பிரியாணி வாங்கி. பாருங்க இங்க வரணும்னா ரொம்ப பொறுமை தேவை எல்லாருக்கும். ஒரு யுகமே ஆமா கேசரி கொடுத்துருவாங்க, எடுத்துடா. ஏய் சாப்பிடுங்கடா. மேலே நல்லா இருக்கு. அங்க விட இங்க தான் நல்லா இருக்கு, பெட்டராவே இருக்கு. ஓகே கைஸ் நம்ம வந்து பிஸ்மிலாலையும் சாப்பிட்டோம், அபுபாயிலையும் சாப்பிட்றோம். ஸோ இதான் செகண்ட் ட்ரெண்டிங்கான பிரியாணி அண்ணா நகரில். ஸோ இதான் ஃபஸ்ட்டாம்மா? ஓ இதான் ஃபஸ்ட்டு, நம்ம ஆர்டரில் இது செகண்ட். ஓகே நானும் ஒரு வாய் சாப்பிட்றேன். பிடிங்க ஒரு பெரட்டுங்க. எங்களால் முடியலங்க ஆனால் ஆக்சுவலாக. ஆனால் பிரியாணியில் அல்வாலாம் கொடுக்கல இதில். ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரைத்தா ஆனியன், அந்த ஆனியனுமே வெறும் ஆனியனுங்க, ட்ரை ஆனியனு. ஸோ அதில் நம்ம சாப்பிட்றோம். அல்வா நல்லா இருக்கும். பிரியாணி வந்து நல்லா இருக்குங்க, நல்லா தானே இருக்கு. ஆனால் அங்கே வந்து ரொம்ப தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு, இதுதான் பக்கா பிரியாணி மாதிரி இருக்கு. அதுதான் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கணும், ஆனால் அது பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இல்லை, இது பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நேம் வச்சு அந்த பிரியாணி ஓகே ஓகே இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்க அபுபாய், உண்மையிலே ஒர்த்துங்க. நான் வந்து 10க்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா, அதுக்கு எவ்வளோ 6 கொடுத்தோம் சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் தான், சிக்கன் இதுக்கு ஒரு 8 கொடுக்கலாங்க. 8 கொடுக்கலாம். ஏன்னா எக்கு தராங்க 170 தான், அங்கே 180. எக்கு தராங்க, கேசரி தராங்க, அதே ஆனியன் ரைத்தா, குவான்டிட்டி அதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ அங்கே கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் நல்லா இருக்குது. அண்ட் டேஸ்ட் வைஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம் சிக்கன் பிரியாணி. அங்கே 6 தான், இது 8 கொடுக்கலாம். 8 ஓகே, அதோட நல்லா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சர்ப்ரைஸ் பண்றேன். சூடு சொன்னா டைமிங்கில் கிடைக்கிறனாய ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க. ரைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15. போலீஸ் வந்து செம்ம திட்டாரு அபுபாய். அவரால் எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க, இந்த சைடில் வர நிற்கிறாங்க. அதனால் உடனே எடுங்க அப்படின்றாரு போலீஸ்காரு. இங்கே வந்து இவங்க லொக்கேஷன் வந்து இந்த தெருவுக்குள்ளார இருக்கும். ஒரு நாள் வந்து இங்கே போடுறாங்க, மெயினில் போடுறாங்க, இந்த சந்துக்குள்ளாரவே அங்கங்கே மாற்றி மாற்றி போடுறாங்க. ஸ்டில் அது ஒரு கடை ஒரு வேனில் தான் வருதுன்றாங்க. ஓகே டிவியில் இப்போ நைட் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் கைஸ்.
டைம் கரெக்டாக 3 மணி ஆக போகுது. ஸோ செகண்ட் ஹேண்டா ஃபில் பண்ண வந்தாச்சு. அப்படியே போய் நம்ம பிரியாணியை வாங்கி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ போட்டுடலாம் கைஸ். நம்ம வந்து அண்ணா நகர் சைடில் போயிட்டு நைட் லைஃப் பிரியாணி சாப்பிட்டுருப்போம். அதாவது ரீல்ஸ் பிரியாணி, ட்ரெண்டிங் பிரியாணி சாப்பிட்ருப்போம். அதில் வந்து நம்ம 2 பார்த்துருப்போம். தேர்ட் வந்து நம்ம பார்க்காம நீ கிளம்பியிருப்போம். ஏன்னா நீங்க நம்மளுக்கு வயிறு உண்மையில ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால இன்னொரு நாள் நாங்கள் நீ நைட் அவுட்ஸ் வந்திருந்தோம். இன்னைக்கு வர்றப்போ ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஏரியாலே இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம போரூர் டீலப் நைட் பிரியாணி. ஸோ அப்படின்னா தான் இருக்கு இந்த பிரியாணி. ரொம்ப ஹைப்புங்க. இங்கே ஃபுல்லாக டீலப்ல இருக்கவங்க எல்லாருமே இதான் சாப்பிடுவாங்க நைட்டில். பக்கத்தில் பிரியாணி கடை வரைக்கும் கிடையாது, இது ஒன்று தான். அதனால இது ரொம்ப ஃபேமஸ். டைம் வந்து நைட்டு 12 ஸ்டார்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலா. பட் சம்டைம்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் க்ளோஸ்ல இருக்கும். அது நம்மளால அவங்களால ரெகுலரா சொல்ல முடியும். Just be a strange dream. Lock up this heart of mine, wanna wear it on my sleeve. I kinda wanna hate you, but I wanna love you too. I wanna hold you close and let you go. Find some. ஓகே தாங்க, ரொம்ப ஹைப் பண்ற மாதிரி இல்ல. பட் ஓகே, நைட்டு சுட சுட சூப்பரா இருக்கு. பீஸும் நல்லா இருக்கு. ஓகே.